ஹலோ மக்களே, இன்றைக்கி சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைல் மார்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்காக நம்ம 100 கிராம் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுக்கணும். ஒரு பவுலில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இல்லை விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், மிக்சர் ஜார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறத சேர்க்கணும். ஆனால் ஒட்டுக்கா சேர்க்கக்கூடாது, ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணுங்கள். கூடவே 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ணுங்கள். இப்படி பீட் பண்ணால் டெக்ஸ்டர் சூப்பராக வரும். அதுக்கு தான் இப்படி 3 முட்டை செப்பரேட்டாக பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1/2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 போர்ஷன் பேட்டர் செப்பரேட்டாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சாக்லேட் பேட்டர் ரெடி. 7 இன்ச்சு பேனில் பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு முதல்ல வேனிலா பேட்டர் போட்டுக்கோங்க. அப்புறம் சாக்லேட் பேட்டர் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மார்பிள் பேட்டர்ன்ஸ் ஒரு ஸ்கியூயர் இல்லைன்னா டூத்பிக் வச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே மறுபடியும் வேனிலா பேட்டர் போட்டுட்டு அப்புறம் சாக்லேட் பேட்டர் மேலே போட்டு மார்பிள் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நான் பைப் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்பூனில் கூட பண்ணிக்கலாம். 180Cயில் ஓவன் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு மிடில் ரேக்கில் வச்சு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பேக்கரி ஸ்டைல் மார்பிள் கேக் ரெடிங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டெக்ஸ்சர் வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் இந்த ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்கள் பேக்கரியில் போய் இந்த மாதிரி மார்பிள் கேக் வாங்கி சாப்பிட மாட்டீங்க, வீட்டிலே செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க, பிக்சரோடு அனுப்புங்க. நான் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறேன். மறுபடியும் சூப்பரான ஒரு வீடியோவோட பார்க்கலாங்க. பை பை, ஸ்டே சேஃப்.